வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சீரிப்பாய உள்ள காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் களத்தில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். ஜல்லிக்கட்டில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படவிருக்கு விவரங்கள்? இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கென்றே ஒரு தனியாக ஒரு வாடிவாசல் அமைத்து தமிழகம் முழுவதுமாக இத்தனை போட்டிகள் நடந்தாலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்றால் உலக புகழ் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இன்னும் சிறிது நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ள இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே வாடிவாசலை விட்டு சீரிப்பாய காத்திருக்கக்கூடிய காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. வாடிவாசலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே இந்த காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை துவங்க உள்ள நிலையிலே கால்நடை மருத்துவர் குழு ஏற்கனவே தயார் நிலையில் இங்கு இருக்கிறார்கள். வரையறுக்கப்பட்ட அந்த உயரம் உள்ளிட்ட அனைத்து தகுதிகளின் அடிப்படையில் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த டோக்கன்கள் உள்ளிட்டவைகளை குறித்து இங்கே இவர்களுக்கான டோக்கன்கள் வழங்க இருக்கிறது. கால்நடை மருத்துவத்துறையுடைய இணை இயக்குநர் இங்கே இருக்கிறார். அவர் தரக்கூடிய சார் வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் காளைகளுக்கு முதலாவது தகுதி தேர்வு தான் பண்றோம். தகுதினா அது கலப்பின மாடுகளாக இருக்கக்கூடாது. நாட்டு மாடுகளுடைய காளைகளுக்கு தான் நாங்கள் இங்கே சிறப்பு அனுமதி. அதனால அது நாட்டு மாடா இல்ல கலப்பின மாடாங்கிறத பார்த்துட்டு நாட்டு மாடை மட்டும் அனுமதிக்கிறோம். வயது 2 வயதுக்கு மேற்பட்ட காளைகளுக்கு தான் அனுமதி. 2 வயது கீழே உள்ள காளைகளை இந்த பல்லை பார்த்து நாங்கள் அது பல்லு 2 பல்லுகளுக்கு கீழே இருந்துச்சுன்னா இல்ல பல்லு முளைக்காம இருக்கும் ஒரு சில மாடுகளுக்கு, அதெல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சிருவோம். அது மாதிரி உயரம் 120 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். 120 சென்டிமீட்டர் கீழே உள்ள கன்றுகள்னா நாங்கள் நிராகரிச்சிருவோம். இது முக்கியமா உடல் பார்வையிலே தெரியக்கூடியது. அடுத்து உடல் சோர்வா இருக்கிறதா இல்ல காய்ச்சல் கழிச்சல் போன்ற வியாதிகள் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதையும் தகுதி நீக்கம் செஞ்சிருவோம். இதெல்லாம் இல்லாம ஆக்டிவா இருக்கக்கூடிய காளைகளை அனுமதிக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 காளைகளை களம் காணுவதற்காக திட்டமிடப்பட்ட நிலையில் ஏற்கனவே ஆன்லைனில் பதிவு செய்தவர்களுக்காக 700 மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பரிசுகளை பொறுத்தவரை பார்த்தோம்னால் அண்டா குண்டா மட்டுமல்லாது சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் சிறந்த காளை உரிமையாளர்களுக்கு கார் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட உள்ள நிலையில் ஏராளமான பரிசுகள் மட்டுமே வழங்கப்பட உள்ள நிலையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காளைகளுக்குமே அதனுடைய உரிமையாளர்களுக்கு 1 கிராம் மதிப்புள்ள தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய வேளையில் சுற்றுலா பயணிகளும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலமாக வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்காகவே ஏற்கனவே இந்த பகுதியில் கேலரி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு சுற்றுகளிலுமே வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கென தனித்தனி மருத்துவ பரிசோதனை நடைபெற்று சுமார் 50 வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலுமே களம் காண உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே தங்களுடைய காளைகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களும் காளையர்களும் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையானது துவங்கப்பட உள்ள நிலையில் சரியாக 7 மணி அளவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து இந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க இருக்கிறார். மொத்தத்தில் உலக புகழ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சிறிது நேரத்தில் சூடுபிடிக்க தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்ருத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.